காற்றின் குரல். ஹலோ மக்களே, காற்றின் குரலாய் இணைந்திருப்பது உங்கள் சகி. இந்த கடிதம் யாருக்கும் இல்லை, உனக்கு தான். நீ இந்த கடிதத்தை கேட்குற நேரம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும். நீ ரொம்ப நாளா உன்னையே நீ சுமந்துக்கிட்டு வர. வெளியில பார்த்தா எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். சிரிப்ப, பேசுவ, சில நேரம் ஜோக் கூட அடிப்ப. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சோர்வு இருக்கு. யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு அழுத்தம் இருக்கு. தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நான் சரியா இருக்கேனான்னு உன்னையே நீ கேட்குற. ஆனா பதில் மட்டும் கிடைக்கல. ஒரு காலத்துல சின்ன விஷயத்துக்கு கூட சந்தோஷப்பட்ட நீ இப்ப சந்தோஷம்னா என்னன்னே மறந்த மாதிரி ஆயிட்ட. முன்னாடி உனக்கு பிடிச்ச விஷயங்களே இப்போ பிடிக்கல. முன்னாடி பேசணும்னு தோணுன மனுஷங்கள்ட்ட கூட இப்போ பேச மனசு வரல. சில நேரம் ஃபோனை சைலண்ட்ல போட்டுட்டு யார்கிட்டையும் பேசாம இருக்கணும்னு தோணும். ஏன்னா நீ டயர்டா இருக்க. உன்னோட உடம்பு இல்லை, உன் மனசு. நீ ரொம்ப நாளா ஸ்ட்ராங்கா இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு சேஃபான பிளேஸ் உனக்கு கிடைக்கல. அதான் நீ உனக்குள்ளேயே ஒளிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. நீ இப்போ ஃபீல் பண்ற இந்த வெறுமை, இந்த தனிமை, இந்த கன்ஃபியூஷன், இதெல்லாம் நீ பலவீனமானவங்கிறதுக்கான அறிகுறி இல்லை. நீ ரொம்ப நாளா ரெஸ்ட் எடுக்காம மனசை ஓட விட்டதுக்கான அறிகுறி. ஒரு மிஷினை கூட கண்டினியூஸா ஓட்டுனா ஹீட் ஆயிடும். அப்போ மனசை எப்படி டயர்ட் ஆகாம இருக்கும்? நீ ஒரு விஷயம் பண்ணணும். இனிமே எல்லாத்தையும் ஒரே நாள்ல சரி பண்ண ட்ரை பண்ணாத. என் லைஃப் ஏன் இப்படி ஆச்சுன்னு தினமும் யோசிக்காத. அதுக்கு பதிலா இன்னைக்கு நான் கொஞ்சமாவது நல்லா இருக்க என்ன பண்ணலாம்னு கேளு. சின்ன சேஞ்சஸ் தான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். காலையில எழுந்ததும் 5 நிமிஷம் ஃபோன் பார்க்காம இரு. உனக்கு பிடிச்ச பாட்டை கேளு. சில பேரை அவாய்ட் பண்ண வேண்டியிருந்தா அவாய்ட் பண்ணு. ஒவ்வொரு மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்காத. முக்கியமா உன்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத. யாரோ வேகமா போறதால நீ லேட் ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு எல்லாத்தையும் தனியா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணாத. பேசு, யார்கிட்டையாவது பேசு. உன்னை ஜட்ஜ் பண்ணாத ஒருத்தர்கிட்டையாவது பேசு. அழணும்னா அழு. சோர்வா இருந்தா ரெஸ்ட் எடு. ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனா எதையும் தனியா சுமக்கிறது கிடையாது. தேவையான நேரத்துல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கிறது தான். உனக்கு இன்னும் தெரியல அது. ஆனா நீ ஆல்ரெடி ரொம்ப தூரம் வந்துட்ட. இவ்வளவு வலி இருந்து இன்னும் சர்வை பண்ணிட்டு இருக்க. அதுவே பெரிய விஷயம். ஒரு நாள் இந்த காலகட்டத்தை நினைச்சு அப்ப கூட நான் விடலைன்னு நீயே பெருமைப்படுவ. இப்போ உன்னுடைய காலம் இருட்டா இருக்கலாம். ஆனா நீ நடந்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள் வெளிச்சம் கண்டிப்பா வரும். அது வரைக்கும் உன்னை ஹார்ஷா ட்ரீட் பண்ணாத. நீ குணமாயிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தன், உடஞ்சு போனவன் இல்லை. இப்படிக்கு நீ தொலைஞ்சு போகல. கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறேன்னு மட்டும் புரிஞ்சுக்கிற உன்னோட மனசு. உனக்கென ஒரு கடிதம் மீண்டும் ஒரு இரவில் வரும்.